ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை சீரியலில் இன்றைக்கி நாளைக்கான எபிசோடு பார்க்கலாம். புதுசாக பார்க்குறவங்கள அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக்கு ஹைப்பு கொடுத்து விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்றுக்கு எபிசோடு எதில் முடிச்சிருப்பாங்கன்றது பார்த்தீங்கன்னா, சோழனும் நிலாவும் வந்து ஜாலியாக கோவிலுக்கு போயிட்டு அப்படியே வெளியில் போய் சுற்றிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து கிளம்பி போயிருப்பாங்க. அப்படியே எபிசோடு முடிச்சிருப்பாங்க. இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து தான் கண்டினியூ ஆகும். நேராக என்ன பண்ணுவாங்க, கோயிலுக்கு போகணுமே, அண்ணன் கோயிலுக்கு போக சொன்னார், எங்கே போகிறீங்க நீங்கள் அப்படின்னு நிலா வந்து சோழனை பார்த்து கேட்பாங்க. அண்ணன் கோயிலுக்கு தானே போக சொன்னார், கோயில் உள்ளாரே போக சொன்னார், வெளியில் தானே பார்க்க சொல்லி நம்ம வெளியில் கூட பார்த்துட்டு வந்துடலாம் நிலா. நம்ம அடிக்கடி கோவில் போயிட்டே இருந்தோன்னு வச்சுக்கேன், காலையில் கூட கோவிலில் தான் கல்யாணம் பண்ணோம், போயிட்டே இருந்தேன்னா சாமி வந்து போர் அடிச்சிடும் அவருக்கு நம்ம ஃபேஸை பார்க்குறதுக்கு அப்படின்ற மாதிரி வந்து பேசிட்டு வரும்போது நிலாவுக்கு வந்து சிரிப்பு வந்துடும். அதை வந்து கண்ணாடியில் பார்த்து ரசிப்பார் அவர். அதுக்கப்புறம் சரி எங்கே போகலாம் நீ சொல்லு, நம்ம ஃபஸ்ட்டு கல்யாணம் ஆகிட்டு இப்போ வெளியில் வந்திருக்குறோம் இல்லையா, உனக்கு எங்கே போகணுன்னு தோணுதுன்னு சொல்லு, நம்ம அங்கே போவோம் அப்படின்ற மாதிரி சோழன் கேட்டதுக்கு, எனக்கு எங்கே போகணுன்னு தோணலை, ஆனால் சரி ஏதாவது சாப்பிட போகலாமா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. சரி ஐஸ்கிரீம் சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, நல்ல சாய்ஸ், வா போகலாம் அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு ஒரு சின்ன கடையில் வந்து ஒரு 2 பேர் குல்ஃபி வாங்கி சாப்பிட்டுட்ருப்பாங்க. இவங்க நிலா வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சோழன் வந்து வேறு ஃப்ளேவர், இவங்களது வேறு ஃப்ளேவர். இவங்க நிலா வந்து உங்களது என்ன ஃப்ளேவரு, சாக்லேட் ஃப்ளேவரு கொடுங்க, டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. இவருக்கு சோழனுக்கு ஒன்றுமே புரியாது, ரொம்பவே ஹாப்பி ஆகிடுவார். அதுக்கப்புறம் நான் உனக்கு சாக்லேட் ஃப்ளேவர் பிடிக்குதுன்னா சொல்லு நிலா, நான் இன்னொன்று வாங்கிட்டு வந்து தரேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன் நான் உங்களது எடுத்து சாப்பிட்டா நீங்கள் தரமாட்டிங்களா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டதுக்கு, ஐயோ அப்படி இல்லை நிலா, உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லு, நான் இன்னொன்று கூட வாங்கி தரேன். இல்லை எனக்கு இதே போதும், சும்மா டேஸ்ட் பண்ணி பார்க்க தான் கேட்டேன் நான், எந்த ஒன்றா டேஸ்ட் பண்ணி பாருங்களா, உங்களுக்கு நல்லா இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து கேட்பாங்க. உடனே சரி அப்படின்னு தலையாட்டிக்கிட்டே வந்து அந்த ஐஸ்கிரீமை வந்து டேஸ்ட் பண்ணி பார்ப்பார். டேஸ்ட் நல்லா இருக்குல்ல அப்படின்ற மாதிரி 2 பேருமே சொல்லுவாங்க. லைஃப்பில் வந்து இனி நான் பொய் சொல்ல மாட்டேன், ஃப்ராடுத்தனம் பண்ண மாட்டேன், இனி நான் வந்து உனக்கு உண்மையாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து நிலா மேலே ப்ராமிஸ் பண்ணுவார் சோழன். இதெல்லாம் கேட்டு கேட்டு எனக்கு போர் அடிச்சிச்சு சோழன் அப்படின்ற மாதிரி தான் வந்து நிலா சொல்லுவாங்க. அதுக்கு இல்லை நிலா, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு கூட நான் இருக்கிறதுக்கு, உன்னை தக்க வச்சுக்கிறதுக்கு தான் இத்தனை நாள் நான் ஃப்ராடு வேலை பொய் சொன்னேன், அதெல்லாம் இல்லைன்னு நான் சொல்லலை, ஆனால் நான் ஏதோ பண்ணேன், அதெல்லாம் உனக்காக தான் பண்ணேன், இப்போ நீ என் கூடவே இருக்கிறேன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நான் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து தலை மேலே அடித்து சத்தியம் பண்ணுவாங்க. நம்பிட்டேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து நிலா வந்து சொல்லுவாங்க. ஆனால் நான் சின்ன பொய் சொல்லுவேன், இப்போவே சொல்லிடுறேன். என்ன பொய் அப்படின்னா, இல்லை வீட்டில் அந்த மாதிரி கோவிலுக்கு போகிறேன்னு கூட்டிகிட்டு வருவேன், இந்த மாதிரி ஏதாவது வாங்கி தருவேன், அப்போ அதெல்லாம் நீ கண்டுக்கூடாது என்ன அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதுக்கு நிலா சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. உடனே வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து ரூமுக்கு ஃபஸ்ட் நைட்டுக்கு வந்து ரூம் ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. உடனே சேரன் வந்து ஏசி ஒர்க் ஆகுதா இல்லையான்னு ஆன் பண்ணி பார்ப்பாரு. ஏசி ஒர்க் ஆகுது அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இவர் பாண்டியனும் பல்லவனும் வந்து நாங்கள் எப்படின்னா ரூம்லாம் டெக்கரேட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி வந்து கேட்டதாக நீங்கள் நின்றுட்டே இருந்தால் நான் எப்படி பண்ணுறதுன்ற மாதிரி கேட்பாங்க. சரிடா நீங்கள் பண்ண பல்லவன், நீ வந்து நீ வெளியில் போ, பாண்டியன் மட்டும் பண்ணுவான், ஏன்னா நான் சின்ன பிள்ளை இல்லை, நான் பெரிய பையன் ஆகிட்டேனே, அண்ணன் மட்டும் ஒன்றே பண்ணுமா, நானும் கூட ஹெல்ப் பண்ணுறேன்னு அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதுக்கு சரி போய் பண்ணுடா அப்படின்வாங்க. அதுக்கப்புறம் ஓரளவுக்கு வந்து பெட்டு மேலெல்லாம் ஷீட்டை மாற்றிட்டு பூவெல்லாம் போட்டு ரெடி பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் இவங்க வெளியில் வந்து சுற்றிட்டுருப்பாங்க. போதுங்க, நான் வீட்டுக்கு போகலாம், எவ்வளோ நேரம் தான், டயர்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து நிலா வந்து சொல்லுவாங்க. சரி நிலா போகலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து, ஒரு நிமிஷம் இரேன் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து சோழன் வந்து பாண்டியனுக்கு வந்து கால் பண்ணுவார். என்னடா பாண்டி ரெடி பண்ணிட்டியா அப்படின்ற மாதிரி, அதெல்லாம் ரெடி ஆகிடுச்சிடா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவேன். சரி நிலா போகலாம் அப்படின்ற மாதிரி தான் இவர் ஐயா ஜாலி அப்படின்ற மாதிரி தான் வந்து கிளம்பி வருவார். அதுக்கப்புறம் ஒரு வீட்டில் யார்கிட்ட ஃபோன் பேசுனீங்க, அதெல்லாம் வேறு அப்புறமேட்டு சொல்கிறேன் உனக்கு அப்படின்னு, யாரும் தானே கேட்டேன், இல்லை சும்மா தான் அண்ணன் வரேன்னு சொல்லிட்டு சொன்னார், ஏன் வரலையா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க, அதான் வரேண்ணா அப்படின்ற மாதிரி சொன்னேன் நான் அப்படின்னு சொல்லுவார். அப்படிங்களா, சரி வாங்க போகலாம் அப்படின்ற மாதிரி தான் இவங்க வீட்டுக்கு போவாங்க. போகும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் ரூமுக்கு போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து நிலா வந்து சொல்லுவாங்க. ஐயோ நம்ம ரூம்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிறது பார்த்தா எதனா சொல்லுவாளான்னு சொல்லிட்டு, நிலா ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு அப்படின்ற மாதிரி தான் வந்து சோழன் சொல்லுவார். இதுக்கப்புறம் என்னங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து இவங்க கேட்பாங்க.
அதுக்கு இல்லை நிலா ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இவர் வந்து சோழன் வந்து சொல்லிடுவார், சரி உனக்கு ட்ரெஸ்ஸு சேஞ்ச் பண்ணுமா நீ போ அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இவர் நிலா வந்து உள்ளே பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ரூமெல்லாம் டெக்கரேஷன் பண்ணி ரெடியாக இருக்கும். இதுக்கு தான் வந்து என்னை வந்து வெளியில் கூட்டிகிட்டு போனீங்களா அப்படின்ற மாதிரி தான் வந்து நிலா வந்து கேட்பாங்க. ஆமாம் நிலா, இன்றைக்கி நமக்கு கல்யாணம் ஆகிடுச்சு இல்லை, அப்போ கல்யாணம் ஆனால் அடுத்தது இதுதானே அப்படின்ற மாதிரி தான் வந்து சோழன் சொல்லுவார். ஆசை தோசை உங்களுக்கு நான் சொன்னேன் உங்ககிட்ட இதெல்லாம் ரெடி பண்ண சொல்லி அப்படின்ற மாதிரி வந்து கேட்டதுக்கு, நான் பண்ணல நிலா, அண்ணன் தான் ரெடி பண்ணுச்சு, வேணா அண்ணனை போய் கேட்டுக்கேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து அவர் அவங்கள கோத்து விடுவார். நான் போய் இதை போய் அண்ணங்கிட்ட கேட்க முடியுமா, என்னங்க பேசுகிறீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி தான் வந்து நிலா சொல்லுவாங்க. அப்புறம் என்ன நிலா, வா நம்ம ரூமில் போய் உட்காந்து பேசலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து போவாங்க. அதுக்கப்புறம் இவங்க வெளியில் போய் கேட்குறதுக்கு பால் மாறிக்கிட்டு அதுக்கப்புறம் உள்ளார உட்காருவாங்க. அதுக்கப்புறம் சோழன் வருவார். அதுக்கப்புறம் 2 பேரும் பேச ஆரம்பிப்பாங்க. இப்போ நான் உனக்கு வெளியில் சொன்ன மாதிரி தான் நிலா, இதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட உண்மையாக இருப்பேன், நான் எல்லாமே உனக்காக இருப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து சோழன் பேசும்போது நிலாவும் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இனி வந்து நீங்கள் பொறுப்பாக இருக்கணும், இதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி இருந்தீங்கன்றது எனக்கு தெரியாது, இனி பொறுப்பாக இருக்கணும், ஒழுங்காக சம்பாதிக்கிறத கொண்டு வந்து கொடுத்து விடணும், சேவிங்ஸ் பண்ணணும், நம்ம லைஃப்பில் வந்து எதாவது அச்சீவ் பண்ணணும், நல்ல நிலைமைக்கு போகணும், எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப பயப்படுறாங்க நம்ம வீணாக போயிடுவோன்றது, நம்ம அதெல்லாம் முறியடிக்கணும், நல்லா ஜெயிச்சு காட்டணும், லைஃப்பில் ஏதாவது ஒரு நம்மளுக்கு அச்சீவ்மெண்ட் இருக்கணும், அந்த வழியில் நம்ம போனால் தான் நம்மளால் வந்து அந்த ஃபோக்கஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி தான் வந்து நிலா வந்து சோழன்கிட்ட சொல்லுவாங்க. உடனே வந்து பேசிக்கிட்டே என்ன பண்ணுவார், கையை தோள் மேலே போடுறதுக்கு போவார். உடனே பயந்துக்கிட்டு நிலா எதனா பண்ணிடுவாளோ அப்படின்ட்டு உடனே சடான்னு கையை எடுத்துருவார். அதுக்கப்புறம் நிலாவே தோள் மேலே போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் பேச ஆரம்பிப்பாங்க. இவருக்கு சோழனுக்கு வந்து ரொம்பவே சந்தோஷமாக ஆகிடும். அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் அதுக்கப்புறம் இந்த மாதிரி வீட்டு வேலையெல்லாம் இருக்குது செய்யணும், அண்ணா எனக்கு காஃபி வேணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து நிலா வந்து சேரன்கிட்ட பேசின்னு இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்க பாண்டியன் பல்லவன்லாம் வந்து இவங்க சோழன்கிட்ட தான் வந்து பேசுகிறதுக்கு வருவாங்க. நீ போ நிலா, நீ போய் டீ குடி, நான் போய் ப்ரஷ் பண்ணிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து கேட்பாங்க. அப்புறம் இவங்க 2 பேரும் வந்து கேட்பாங்க, என்னடா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, அதெல்லாம் சொல்ல முடியாது போடா அப்படின்னு இவர் வெக்கப்பட்டுக்கிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். அப்போது ஜாலியாக இருக்கிறான்டா, நல்லா வாழறான்டா அப்படின்ற மாதிரி தான் வந்து பாண்டியனும் பல்லவனும் வந்து பேசிக்குவாங்க. உங்களுக்கு பொறாமடா அப்படின்ற மாதிரி தான் வந்து சோழன் வந்து சொல்லுவார். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வானதி வீட்டில் தான் வந்து காமிப்பாங்க. வானதியும் பாண்டியனும் வந்து சண்டை போட்டுட்ருப்பாங்க இல்லையா, நேத்திக்கும் சண்டை போட்டிருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் உங்கள் அண்ணியை நீ விட்டு கொடுக்காதே பேசிக்கிட்டு இருக்கிற அப்படின்ற மாதிரி தான் வந்து வானதி வந்து பாண்டியனை வந்து கேட்பாங்க. அவங்களுக்கு இன்றைக்கி இவ்வளோ வசதியே இருந்தும் அவங்க சம்பாதிக்கிறாங்க எங்கள் அண்ணி, அவங்க இன்றைக்கி இன்னொரு இடத்துல போய் வேலை செஞ்சு தான் சம்பாதிக்கணும்னு அவசியமே கிடையாது. ஆனால் இன்றைக்கி ஒரு மேனேஜ் பண்ணுற அளவுக்கு, ஒரு ஆஃபீஸ் எடுத்து நடத்துகிற அளவுக்கு அவங்க லைஃப்பில் முன்னே இருக்கிறாங்கன்னா உனக்கு என்ன அச்சீவ்மெண்ட் இருக்குது, நீ என்ன சாதிக்கணும்னு நினைக்கிற, காலேஜ் முடித்தோடனே என்கிட்ட பேசணும், பசங்கக்கிட்ட ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட அரட்டை அடிக்கணும், அதுதானே உன்னுடைய அச்சீவ்மெண்ட் அப்படின்ற மாதிரி தான் அவர் பாண்டியன் வந்து வானதி பார்த்து சொல்லுவார். வானதிக்கு கோவம் வந்துட்டு, எப்போ பார்த்தாலும் உங்கள் அண்ணியே தூக்கி வச்சுட்டு பேசாத, எனக்கு அச்சீவ்மெண்ட் இருக்குது, நானும் 100 கோடி கிட்ட சம்பாதிப்பேன், சும்மா வேலையை பாரு அப்படின்ற மாதிரி தான் வந்து கோச்சிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. நேராக வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, நைனா இந்த மாதிரி எனக்கு நான் காலேஜ் முடிச்சிட்டேன்னா எனக்கு கடை வச்சு கொடு, எனக்கு ஃபார்மசி கடை வச்சு விடு அப்படின்ற மாதிரி வந்து கேட்டதுக்கு, ஏம்மா வானதி, ஏற்கனவே உன் அண்ணன் வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்த கடனே அடைக்காத உக்காண்டுக்கிறேன், இது வாடகை வீடாக இருக்குது, எந்த பணம் இருக்குது மரத்தில் காய்க்குது நான் உனக்கு எடுத்து கொடுக்குறதுக்கு அப்படின்ற மாதிரி வந்து கேட்டதுக்கு, அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்க, ஏண்டி இன்னொரு தோசை வேணால் கேளு நான் போட்டு தரேன், என்கிட்ட பணம் எல்லாம் கேட்காத அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. எனக்கு தெரியாது, எனக்கு ஒரு கடை வச்சு கொடுங்க, நான் கடை வச்சுக்கின்னு நான் உழைக்கணும், நான் வந்து வேறு இடத்துலலாம் வேலைக்கெலாம் போக மாட்டேன், நான் இங்கே தான் நானாக தனியாக கடை வச்சுக்கிட்டு தான் நான் இருப்பேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உடனே வந்து இவங்க அண்ணா வந்து என்ன சொல்லுவார்னா, முதல்ல இன்னொருத்தங்கக்கிட்ட வேலைக்கு போ, அதை கற்றுக்கோ, எப்படி செய்கிறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு அதை பார்த்து தெரிஞ்சுக்கோ, அதுக்கப்புறம் நீ கடை வை வானதின்னு சொன்னதுக்கு, உனக்கு என்னடா, நான் அம்மாக்கிட்டே அப்பாக்கிட்ட தானே பேசிட்டு இருக்கிறேன், உன் வேலையை பார்த்துன்னு போ அப்படின்ற மாதிரி வானதி வந்து சொல்லுவாங்க. எப்படின்னா போ அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. உடனே வந்து
இவங்க சோழன் வீட்டில் தான் வந்து காமிப்பாங்க. அடுத்த நாள் வந்து சோழன் வந்து பார்த்திங்கன்னா கிளம்பி இவர் சேரன் வந்து கிளம்பி அதுக்கப்புறம் வேலைக்கு போவார். அந்த இடத்துல அனீஷ் வந்து பேசுகிற மாதிரி தான் இருக்கும். அனீஷ் வந்து என்ன கேட்பாருன்னா, எப்படி பையா கல்யாணம் வேலை நல்லா முடிஞ்சிச்சா, சோழன் ப்ரோ எப்படி இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி தான் வந்து சேரன் கிட்ட கேட்டு, அவனுக்கு என்னப்பா நல்லா தான் இருக்கிறான், ஜாலியாக இருக்கிறான், நான் இதுக்காக தான் ரொம்ப நாள் காத்துக்கிட்டு இருந்தேன், நான் நிலாவும் சோழனும் சந்தோஷமாக இருக்கிறது என் லைஃப்பில் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அனீஷ் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்க கல்யாணத்துக்கு தான் அடுத்த கதையை வந்து கொண்டு போவாங்க. பார்க்கலாம் கதையை எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஆதரவு ரொம்ப முக்கியம். நன்றி.